இங்கிலீஷில் பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய, சாதாரணமாக நம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை எப்படி ஆங்கிலத்திலே அமைப்பது, சிம்பிளாக அதை எப்படி பேசுறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். கண்டினியூஸ் டென்ஸ். ட்ரெயின் வந்து நாளை காத்தால 6 மணிக்கு வருது அப்படின்னு சொல்லணும். ட்ரெயின் இஸ் going to arrive at the train is going to arrive at 6 o'clock tomorrow. At 6 tomorrow. நாளை 6 மணிக்கு ட்ரெயின் வரப்போகிறது. வரப்போகிறது அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸாக இருந்தால் கூட நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the train is going to arrive. வரப்போகிறது, going to arrive. வரப்போகிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்மால் ஃப்ரேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிங் டு. the train is going to, வரப்போகிறது, to arrive at 6 tomorrow. the train is going to arrive at 6 tomorrow. நாளைக்கு தான் வரப்போகுது. அதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிங் டு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த யூசஸ் ஆஃப் கண்டினியூஸ் டென்ஸ். ஐஎன்ஜி அப்படிங்கிறது தான் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்மேஷன். வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, சி ப்ளஸ் ஐஎன்ஜி, சீயிங். drink plus ing, drinking. eat plus ing, eating. verb plus ing, வெர்போட ஒரு ing நீங்க சேர்த்துடணும். அதுதான் இந்த கண்டினியூஸ் டென்ஸோட முக்கியமான ஒரு ரூல். watching TV. she enjoys watching TV. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவி பார்க்கறது. she enjoys watching TV. அவள், she, இல்லையா, என்ஜாய்ஸ், மகிழ்கிறாள். அவன் நல்லா என்ஜாய் பண்றா, அவன் நல்லா மகிழ்ச்சி அடைகிறாள். எதுல? வாட்சிங் டிவி. வாட்சிங் டிவி, தொலைக்காட்சி பார்ப்பதில். அவள் மகிழ்கிறாள் தொலைக்காட்சி பார்ப்பதில். தமிழ்ல கொஞ்சம் மாறி வருது இல்லையா? அதை நம்ம எப்படி எழுதணும்? அவள் தொலைக்காட்சி பார்ப்பதில் மகிழ்கிறாள். அவள், அதை இங்க கொண்டு வந்து போடுங்க. தொலைக்காட்சி பார்ப்பதில் மகிழ்கிறாள். she enjoys watching TV. she enjoys watching TV. அவள் தொலைக்காட்சி பார்ப்பதில் மகிழ்கிறாள். enjoys to watching TV. இந்த இடத்துல இந்த to எல்லாம் போடக்கூடாது நீங்க. she enjoys watching TV.
She enjoys listening music. She enjoys listening music. She enjoys watching TV. He enjoys playing cricket. She enjoys watching TV. அவளுக்கு என்ன ஒரு பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்சிங் டிவி. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த டூ எல்லாம் போடக்கூடாது. ஷி என்ஜாய்ஸ் டு வாட்சிங் டிவி அதெல்லாம் வராது. ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு, தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு, நீங்கள் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. தொடர்ச்சியாக உங்களுக்கு அவர் ஃபோன் பண்ணுறாரு, ஆனால் ஃபோன் நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க. என்னோட ஃபோன் காலை நீ அட்டன் பண்ணுப்பா அப்படின்னு அவர் சொல்றார். ஏப்பா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறியப்பா, ஃபோன் அட்டன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம்? தொலைபேசி அழைப்புக்கு பதில் என்னுடைய தொலைபேசி அழைப்புக்கு பதில் தருவாயா? தமிழை ஈஸியாக சொல்லிடுறோம், கிடன்னு நம்ம கேள்வியாக கேட்டுருவோம். இங்கிலீஷில் இதை நம்ம எப்படி சொல்ல போகிறோம்? என்னுடைய தொலைபேசி அழைப்புக்கு பதில் தருவாயா? would you mind? பதில் தருவாயா, தருவாயா, வருவாயா, தருவாயா அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்போம் இங்கிலீஷில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல would you mind, would you mind. சார் மைண்டுன்னா மைண்டு சார், இங்கே எங்கே சார் மைண்டு வருது அப்படின்னு நீங்கள் குழம்பிடக்கூடாது. would you mind அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம ஒரு கேள்வியாக கேட்கறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாக்கிய அமைப்பு. would you mind. பதில் தருவையா, ஃபோன் எடுப்பியா, ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறியே, நீ ஃபோனை எடுப்பியா? ஃபோன் எடுக்கிறதுனா ஃபோன் அப்படியே எடுக்கிறது இல்லை. ஒரு நாடகத்தில் கூட இந்த காட்சி சாதாரணமாக வரும். ஃபோன் எடு அப்படின்னு சொன்னால் ஃபோன் அப்படியே எடுத்துருவான். அப்படி எடுக்கக்கூடாது. ஃபோன் எடுக்கிறதுனா என்ன? அட்டன் பண்ணுறது. would you mind attending. ஃபோன் எடுக்கிறதுக்கு பேர் என்ன? அட்டெண்டிங். மை கால், அட்டெண்டிங் மை கால். மை கால், நான் தான் கால் பண்ணிட்டே இருக்கேனே, நீ தான் எடுக்கவே மாட்டேங்கிறியே, அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறியே. அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, would you mind attending my call, answering my call. would you mind attending my call. முதல்ல காலை எடுத்தா தானே ஆன்சர் பண்றதுக்கு. அதை நீங்க எப்படி கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, would you mind attending my call, would you mind attending my call, would you mind answering my call. கால் பண்ணிட்டே இருக்கேனே, ஃபோன் எடுப்பியா? would you mind attending my call, would you mind answering my call. இவ்வளோ தூரம் நான் கால் பண்ணிட்டே இருக்கேனே, ஆன்சர் பண்ணுவியா? காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதே பிடிக்காது. எங்களுக்கெல்லாம் ஏர்லி மார்னிங் 10 மணி அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு இல்லையா? அந்த வழியில் வந்தவங்களுக்கு ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதே பிடிக்காது இல்லையா? அவளுக்கு காலையில் எந்திரிக்கிறது பிடிக்காது அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? கெட்டிங் அப் ஏர்லி, இது பிடிக்காது. இங்கிலீஷில் சொல்லணும், கெட்டிங் அப் ஏர்லி, காலையில் எந்திரிக்கிறது பிடிக்காது. இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? திங்க் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்ப்போம்.